இன்னைக்கு பிக் பாஸோட டே 58. நேற்றுக்கு வந்து பிக் பாஸ் அவ்வளவு கேவலமா கழுவி ஊத்திருந்தோம். இந்த டைம் தேவலை கொஞ்சம் நல்லா எடுத்தாங்க. அதுவும் ரஞ்சித் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு, அதாவது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு 2 மாசம் கழிச்சு இப்பதான் ஒரு ப்ரோ ஸ்டார்ட் கிடைச்சிருக்குது. பிக் பாஸே எந்திரிச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொன்னார்னா பார்த்துங்களே, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த டெபிளும் இது ஒரு டெவிலு ஈகிள், அந்த டாஸ்க் டெபிள் இவங்க ஈகிள்னு ஒருத்தவங்க ஏஞ்சல் 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 பாத்தீங்கன்னா ஏஞ்சலுக்கும் டெவிலுக்கு வந்து ரேங்கிங் பண்ண சொல்றாங்க. டெவில் வந்து எப்படியோ அப்ப தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஹவுஸ்மேட் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுறாங்க. அப்ப வந்து யாருல வந்து ஏஞ்சல் கேட்கறப்ப நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறாங்க. இதுல வந்துட்டு இந்த பிக் பாஸ் வந்துட்டு நாள் முழுக்க எடுக்கிறத வெறும் 1 மணி நேரம் பெஸ்ட்டா தூக்கி போடுவாங்க. அதுல இந்த ஷோ ஒரு 10-15 நிமிஷம் கண்டிப்பா பாக்கலாம், நல்லா ஒர்த்தா தான் இருந்துச்சு. ஒர்த்து வருமா ஒர்த்து அந்த மாதிரி அந்த நிமிஷம் தான். அதுல கோவா கேங்ல இருந்து வந்து பிரிச்சு விட்டாங்க. ஜெப்ரியை வந்து இதுல போட்டாங்க, ஏஞ்சல் இதுல. ஆமா, அதுல ரஞ்சித் வந்து எங்க ஆரம்பிச்சோன்னா பேய்ங்கிற வயசுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் வாட்டு எடுக்குனாரு. இது வந்துட்டு ஏதோ ஒரு பேய் அவர் வாட்டு மல்டிபிள் பர்சனாலிட்டி பேர் சௌந்தர்யாவுக்கு பேர் கொடுத்தாங்க. அதாவது அந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்கும் கொடுத்தா அப்படி ரஞ்சித். ஆனா ஒண்ணு வந்து கரெக்டா சொன்னா அப்படி சாச்சனாவ என்ன சொன்னா அப்படி, நீங்க வந்து பிளவரை புடுங்குனீங்க, இன்னாத்துக்கு நீங்க கேப்டனா இருந்தீங்கன்னா என்ன நீங்க என்ன புடிங்கிருப்பீங்க அப்படின்னு தனியா ஒரு ஃப்ளோல சொன்ன அப்படி. எதை புடிங்கிருப்பீங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல அப்படி. அதாவது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படி. மஞ்சரியை வந்து என்ன சொன்னா அப்படி, மஞ்சரி அதெல்லாம் பேய் இருக்கிறதுலே மோசமான பேய். சாச்சனா வந்து குட்டி பிசாச்சனை என்னமோ சொல்லிட்டேன் அப்படி. சின்ன பேய் அது பெரிய பேய். அந்த மாதிரி நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் தாராளமா நம்பி பார்க்கலாம். அந்த ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. ஆனா இடையில வந்துட்டு சத்யா வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, போன டைம் விஜய் சேதுபதி வந்து அந்த சண்டே எபிசோட்ல வந்து சத்யா நீங்க பேர் வச்சதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னதுல இருந்து சத்யா எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறதுலே ஒரு சோவா ஓட்டிட்டு இருக்கிறாரு. அதான் கேம் விளையாட சொன்னா பேர் வைக்கிறதா ஒரு டாஸ்க் நினைச்சு அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சது அவரு பண்றாரு, உருட்டிட்டு இருக்காரு. அதுக்குன்னு ஒரு சும்மா பேரை மாத்திட்டே இருப்பாங்களா? ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிடலாம். இதுலயும் மஞ்சரியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த யாராருக்கும் ரேங்கிங் பிரிக்கும் போது அன்சிதாவுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு சின்ன மோதல் ஆரம்பிச்சுது. அந்த மோதல் எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு தன்மை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல வந்துட்டு அன்சிதா சொன்ன ஒரே விஷயம், எல்லாரும் ரொம்ப பேக்கா பாசமா இருக்கிறாங்க. அது யாருன்னா மஞ்சரி. எல்லாத்தையும் கேட்காங்க. அன்சிதா சொன்னது வந்து சூப்பரா இருந்தது. ஒரே சொல்லிட்டு அது அன்பா பொய்யா நடிச்சு பேக்கா இது பண்ணி அப்படி உரப்பி மஞ்சரி 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 ஆனா நல்லா பேசினாங்க. அன்சிதா உண்மையா நேற்று சூப்பரா பேசினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து எல்லாத்தையும் டெவிலு ஏஞ்சல் எப்படியே பிரிச்சிட்டாங்க. அதுக்கு இடையில வந்துட்டு அந்த சௌந்தர்யாக்கு அவங்க நாயகத்து மாதிரி வா வா வா. ஆமா, இந்த டைம் வந்து சௌந்தர்யா பண்ணா நம்மளுக்கே வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆயிடுச்சுங்க. நம்ம என்னதான் நம்ம தலைவியா இருந்தாலும் வந்து சௌந்தர்யா பண்ணா இந்த டைம் வந்து தப்புதான், ரொம்ப தப்புதான். அப்புறம் நம்ம ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஞ்சித் அவரு ஏதோ டாஸ்க் கொடுத்துட்டாரு போல ஜெப்ரிக்கு, காது வலிக்குன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கு சாக்லின் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி, ஏப்பா அவங்களுக்கு அடிச்சா அங்க அடிச்சா இங்க வலிக்குமா அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த எப்பயுமே பிக் பாஸ்ல இத்தனை ப்ரோமோ வந்து இன்னைக்கு வந்ததே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ப்ரோமோ ஒரு 6 ப்ரோமோக்கு மேல வந்து விட்டுருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீடே பத்தி எரியுது அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. அதுல சண்டை மட்டும்தான் ஓடுது. இடையில சண்டை நடக்கும்போது அருண் குறுக்க வந்தா, மாமா மாமா நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா, மாமா வந்துட்டாலே அந்த மாதிரி. அருண் வந்தாலே அந்த மாதிரிதான் இருக்குது. எப்ப வந்தாலும் அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட புடிச்சிட்டு எங்கேயும் அவன் பாட்டுக்கு போறான். எங்க வரான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா இன்னைக்கு ஷோ வந்துட்டு ஓகே தான். ஸ்டார்டிங்ல எந்திரிச்சோன்னா அந்த மேக்கப் சாங் போறது அதெல்லாம் மொக்க பார்த்து போர் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில அங்க வைக்கிறாங்க, பரவாயில்ல. இதை அப்படியே டெவலப் பண்ணா நல்லா இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து ஒரு சண்டையோட தான் முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அதாவது தனலட்சுமி நமக்கு தெரியும், போன சீசன் தனலட்சுமி எல்லாம் இருக்கிறப்ப இந்த டெவில் ஏஞ்சல் வந்தப்ப வந்து அவங்க சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க இந்த ஷோ. அதாவது ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து ஒவ்வொரு சீசன்லயும் வந்து அந்த ஒரு டாஸ்க் வந்து ஒரு சீசன் வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் சீசன்லாம் வந்து அந்த கேம்னாலே சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. அது 2 நாள் தொடர்ந்து அதுக்குள்ள இருக்கணும்னாலே இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஒன்லி இந்த சீசன் பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்கிறது மட்டும்தான் இந்த சீசன் ஃபுல்லாவே இருக்குது. அடுத்து வர ஷோக்கெல்லாம் எப்படி நாங்க உங்க அப்டேட் பண்றோம். அது வரைக்கும் இந்த தொடர்ந்து நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.